வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள். புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுடன் இணைந்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டமை துரதிர்ஷ்டவசமானது என அமெரிக்கா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுடன் இணைந்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரச வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போதே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் முன்னெடுக்கப்படுகின்ற புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுடன் கிராமிய மக்களின் வாழ்க்கை நிலைமை உயர்வடைந்துள்ளதாக ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது அரச வங்கி அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். அரச வங்கிகளுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதில் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக கிராம பகுதிகளில் உள்ள சிறு வர்த்தக சமூகத்தினர் தமக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள சிறந்த சேவையை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறும் குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி துறைகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வங்கித்துறையில் மக்களுக்கு எந்தவித பிரச்சினைகளும் வராத வண்ணமும் இலகுவாக தொடர்புகளை ஏற்படுத்தும் வகையில் மக்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வறட்சி நிலவிய பல மாவட்டங்களில் நேற்றிரவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அம்பாறை, அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மழை பெய்துள்ளது. கடந்த நாட்களில் நிலவிய வறட்சி காரணமாக கிழக்கு மாகாணத்தின் விவசாய செய்கைக்கு முதுகெலும்பாக விளங்கும் சேனாநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டம் குறைந்து காணப்பட்டது. இந்த சமுத்திரத்திலிருந்து விவசாய செய்கைக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்களும் வறண்டு காணப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் 6 மாதங்களுக்கு பின்னர் நேற்று தொடக்கம் மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தற்போது சில இடங்களில் மழை பெய்து வருவதுடன் மப்பும் மந்தாரமுமான வானிலை காணப்படுகின்றது. மேற்கு, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் மழை கொண்ட காலநிலை உருவாவதற்கான வளிமண்டல நிலைமை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேபோல நாட்டின் பல பிரதேசங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று தற்காலிகமாக தரமானதாக வீசும். இந்த இடி மின்னல் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவு சுற்றியுள்ள கடற்பிராந்தங்கள் பலவற்றிலும் இன்று மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு முதல் காலி, அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆனமடுவ நவகத்தேகம பகுதியில் லொரி ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆனமடுவிலிருந்து நவகத்தேகம நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நவகத்தேவிலிருந்து பயணித்த லொரியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்ற இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ஆனமடுவ கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான லோரியில் பயணித்த இருவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பராக்கிரம சமுத்திரத்தில் நீராடிய வேளை அதில் மூழ்கிய ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மாவனெல்லையின் மகவெல பகுதியைச் சேர்ந்த 29 வயதான நபரே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குறித்த நபர் புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். 2014 ஆண்டு தேசிய சாகித்ய கலை விழா தொடர்பான கலந்துரையாடல் நேற்று கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது.
செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதியிலிருந்து 11ஆம் திகதி வரை கண்டியில் நடைபெறவுள்ள தேசிய சாகித்ய கல்வி விழா தொடர்பான கலந்துரையாடல் உயர்கல்வி அமைச்சர் எஸ் வி திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. மத்திய மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகத்திற்கு மேலாக உள்ள 20 ஏக்கர் பரப்பளவில் அரசு சேவையாளருக்கு புதிதாக பாடசாலை அமைக்க உள்ளோம். அந்த பாடசாலைகளை கண்டியில் உள்ள பாடசாலைகளை விட அதிக வசதிகளுடன் நிர்மாணிக்க உள்ளோம். தலைமன்னார் கிராமத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் தங்கத்துடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 11 கிலோகிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து நேற்றிரவு 12:30 அளவில் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்கம் இந்தியாவிற்கு கடத்துவதற்காக நாட்டின் வேறு பகுதிகளிலிருந்து தலைமன்னார் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்பிட்டி மற்றும் மாபள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் தலைமன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் காமினி லொகுகேவினால் கரடியான மிகுசரு கலப்பு பசலை தயாரிக்கும் ஆலை நேற்று திறந்து வைக்கப்பட்டது. மேல் மாகாணத்தின் அரசாங்க நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களை சேமித்து கலப்பு பசலை தயாரிப்பதற்காக கரடியான மெய்சரு கலப்பு பசலை தயாரிக்கும் ஆலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பசலை தயாரிக்கும் ஆலை ஊடாக கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி சுமார் 60 மெட்ரிக் டன் கலப்பு பசலை உற்பத்தி செய்ய முடியும் என கழிவுப் பொருள் முகாமைத்துவ அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கழிவுப் பொருட்கள் இந்த பகுதியில் எமக்கு அசௌகரிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது. கலப்பு பசலை தயாரிப்பினால் எமக்கு ஓரளவான நிவாரணம் கிடைத்துள்ளது. எமக்கு இங்கு கிடைக்கப்பெறும் கழிவுப் பொருட்களின் அளவை கருத்தில் கொண்டால் இந்த இடைவெளியை நிரப்புவது கடினமாகும். ஏனெனில் இந்த ஆலையை நேர்த்தியற்ற முறையில் கழிவுப் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன. நான் தவறாக கூறவில்லை எனில் 12,000 மெட்ரிக் டன் கழிவுப் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன. துர்நாற்றம் வீசுவதனை எம்மால் தடுக்க முடியாது. இது முறையான திட்டமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நிம்மதியாக ஓய்வெடுக்கக்கூடிய இடமொன்றையே உருவாக்க நாம் திட்டமிட்டிருந்தோம். இதுபோன்ற கழிவுப் பொருட்கள் இருக்கையில் எந்த வகையான திட்டமாக இருந்தாலும் எம்மால் அதனை முன்னெடுத்துச் செல்ல முடியாது. தினியாய பெவரலி கீழ்பிரிவு முத்துமாரி அம்மன் ஆலய வருடாந்த ரதோத்சவ திருவிழா நேற்று இடம்பெற்றது. கடந்த 15ஆம் தேதி ஆரம்பித்த இந்த வருடாந்த மகோத்சவம் இன்றைய தினம் தீர்த்த உற்சவத்துடன் நிறைவு பெறவுள்ளது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து அம்பாளுக்கு விசேட தீபாராதனைகள் இடம்பெற்றன. மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத பாராயணங்கள் ஒலிக்க முத்துமாரி அம்பாள் தேரில் எழுந்தருளி ஆரோகரித்தார். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முத்துமாரி அம்பாள் தேரேறி வீதி பலம் வந்தார். பறவைக்காவடி, பாட்காவடி, பாட்செம்பெடுத்து பக்தர்கள் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். நேற்று மாலை தீமிதிப்பு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தானுடனான டெஸ்ட் தொடரை வெற்றி கொண்ட இலங்கை அணி தரப்படுத்தலில் 4ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தொடர்ச்சியாக திறமையை வெளிப்படுத்தி வரும் இலங்கை அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் போட்டிகளில் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரப்படுத்தலில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை அணி நட்சத்திர வீரர் குமார் சங்கக்கார துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையில் முதலிடம் வகிக்கின்றார். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 23 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ரங்கன ஹேரத் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரப்படுத்தலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.